முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம். என்னுடைய தலைவர் சொன்னார், நாங்களும் சட்டசபையில் பேச சொன்னோம். நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்டில் எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பற்றி பேசும்பொழுது நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுகிறாரு. பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையோடு சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாற்றி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்கள் தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸு, அது தகைசால் பள்ளிகள், அதோட பேரை மாற்றிருக்கிறாங்க. முதல்வர் படைப்பாகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்னைக்கு டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாற்றி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் தலைமையிலான அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, இப்படி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள்னு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான
ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதல் முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கியிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காவிரியில் தண்ணி வரல, ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கு. நேற்று இந்த இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. கடந்த 50 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாசத்துல காவிரி நீர் வரத்து குறைவா இருக்குன்னு அந்த பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு வக்கு இல்லை, தைரியம் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இந்த 3 மாசமா யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முழு பயிர் கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாய் தானே, 75,000 அதையும் மாத்திருக்கிறாங்க. ஆனா அதையும் செயல்படுத்தல. முதல்ல 50,000 சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அது 75,000 ரூபாய் மாத்தினாங்க. அதையும் முழுமையா செயல்படுத்தல. தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்களாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அங்கே பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பற்றி நாங்கள் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, அதே மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் ஜென்சி திமுகவினரையும் வலை வீசி தேடி குறிப்பாத்து டார்கெட் பண்ணி அவங்களையெல்லாம் கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் திசை திருப்ப இந்த கைது நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. கடந்த 100 நாட்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. குழந்தைகள், பெண்கள், வயதான பெண்கள், இவங்க இப்படி யாருக்குமே இந்த அரசுல பாதுகாப்பு இல்லை. அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 வாரத்தில் மட்டும் 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, 5 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதெல்லாம் தினசரி செய்திகளில் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர் குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் வாங்கின மாதிரி அவ்வளவு குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, துணிச்சலோடு தைரியமா செயல்பட்டு இருக்காங்க. பழனி கோயில் நில மோசடியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிர்ந்து போயிருக்கு. இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததும் மின்சாரம் வரதுல முதல் நாள்ல இருந்தே பிரச்சனை. இப்போ இபி பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குடும்பங்களுக்கு வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமா இன்னைக்கு இபி பில் வந்திருக்கு. அமைச்சர்கள் அரசு பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளில வர சொல்லி, இந்த கட்சியினுடைய பேரெல்லாம் கோஷம் போட சொல்லி மாணவர்கள் எல்லாம் வற்புறுத்தி அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு இந்த அரசு அமைச்சர்கள் அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவே நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதற்கு மாறா போராட்ட மாணவர்கள் மீது தடியடையே இந்த அரசு நடத்தியிருக்கு. விலைவாசியும் உயர்ந்துட்டே போகுது, அரிசி விலை பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஆனால் இதையெல்லாம் கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு. முதலமைச்சருக்கு பதிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்துருக்காது. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கள்லாம் அவைக்கு வரணும்?
அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்கள் இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார் ஆட்சி அமைஞ்சோடனே. இந்த பட்ஜெட்டில் அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை சொல்வதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்குறாங்க. எனவே நடக்க போகிற கூட்டத்தொடர் முழுவதும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் பதில் சொல்ல நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அதை பற்றிலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி பேசவே இல்லை அவங்க. அதை உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த பட்ஜெட் அதை பற்றி பேச ஒரு வார்த்தை கூட அதை எப்போ அதுதான் சொல்றேனுங்க. வெறும் அவங்க மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க, நாங்கள் தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாற்றிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே மாற்றம் இதுதான்.